இங்க காட் ஆஃப் டெத் வந்து பாக்குறாரு. அப்ப ஆக்சிடென்ட்ல தேவையில்லாத ஒரு பொண்ணு இறந்து போயிடுறா. அதனால லிஸ்ட்லயே இல்லாத இவையா இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்தெல்லாம் குணப்படுத்தி திரும்ப உயிரை கொடுத்துட்டாரு. இப்ப திரும்ப உயிர் தெரிந்து வந்த இவளுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி நவுறா பாருங்க. அப்ப 4 மோட்டார் பைக் இப்படி கிராஸ் ஆனதும் கால் ஸ்லிப் ஆகி காட் ஆஃப் டெத்தே கிஸ் பண்ணிடுறா. கால் ஸ்லிப்பர்ஸ்னா கீழே தானே விழுவாங்க, கிஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் அப்படிதான். இப்ப இறுக்கி கொடுத்த உமாவால இவர்கிட்ட இருக்க பவர் மொத்தம் அந்த பொண்ணுக்கு ஏறிடுது. இவரோட பவரை மொத்தமே கண்ட்ரோல் பண்றது ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் மட்டும் தான். அந்த சிம்பிள் இவர்கிட்ட இருந்து மறைஞ்சு இப்ப அந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இந்த மாதிரி நடந்ததுக்கு உன்னை பனிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்றாரு பாருங்க. ஆனா ஒண்ணும் வேலைக்கு ஆகல. என்னதானே ஆச்சு என் பவர்க்குன்னு சொல்லிட்டு மார்க்க பாக்குறாரு. பார்த்தா காணோம். இப்ப இவரோட தோல் பட்டில அந்த மார்க் இருக்கிறத பார்த்ததும் வா வா எனக்கு ஒரே ஒரு உமா மட்டும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இரிக்கடிச்சு மறுபடியும் கொடுக்குறாரு. பட்டுன்னு கண்ணத்து மேலே ஒண்ணு வச்சுட்டு நஸ்ரியா மாதிரி பொறிக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இங்க போயிடுறா. இவன் வீட்டுக்கு வந்து பாக்குறான். பார்த்தா இப்ப பயங்கரமா வயசாயிட்டு வெள்ள முடியெல்லாம் வெளியே வந்துருது. சீக்கிரமா இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர புக்கெல்லாம் எடுத்து பரட்டி பாக்குறான். ஆனா புக்லயே இந்த மாதிரி சினாரியோ இல்லவே இல்ல. இவனுக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடந்ததே இல்ல போல. கண்ணாடியில வேற ஃபேஸ பாக்குறான். வயசாகிட்டே போகுது. அப்பதான் கூட அந்த கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் உன்னோட பவர் எல்லாம் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சுன்னா நீ நார்மலான மனுஷனா மாறிடுவ, உனக்கும் இருப்புன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும்னு சொல்றாரு. இதை கேட்ட காட் ஆஃப் டெத் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சு போயாகணும்னு சொல்லிட்டு இவர் இங்க கிளம்பி வர இந்த பொண்ணுக்கு இங்க வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நீ சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொட்டினதெல்லாம் போதும், உனக்கும் வயசாயிட்டே போகுது, சீக்கிரம் எவனுக்குனா கழுத்து நீட்டுன்றாங்க. இவளுக்கு ஃபுல்லாவே பிசினஸ் மைண்ட் தான். கல்யாணம் அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. டக்குன்னு காட் ஆஃப் டெத் வீட்டுக்குள்ள வந்ததும் இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நாங்க ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிடுறா. நான் பார்த்த பணக்கார பையனை வேணான்ட்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நானும் சும்மா தான் சொன்னேன், நீ ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காத, எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, என் வீடு வரைக்கும் எதுக்கு வந்திருக்கன்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் இவனும் சொல்றாரு, உனக்கு நடு ரோட்ல பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் தான் உனக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கதையெல்லாம் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வேற எந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லு, என் டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹேண்ட்பேக் எடுத்து அடிக்கிறா. அப்ப இவர் தடுக்க அவ கையை பிடிச்சதும் அவ தோல் பட்டையில இருக்க ஸ்டார் மினுக்க ஆரம்பிக்குது. இவரே இப்ப அவரோட பவரை ஃபீல் பண்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த டைரியா அந்த இடத்துல பார்க்க விட்டு அதை இந்த பொண்ணு கண்ணு முன்னாடி எரிய வச்சு நான் தான் காட் ஆஃப் டெத்ன்றத ப்ரூவ் பண்றாரு.